பெண்கள் திருமணமாகி குழந்தைகள், கணவன், அம்மா, அப்பா, சுற்றத்தார் என்று அனைவரும் அருகில் இருந்தாலும் ஏதோ ஒரு வெறுமையில் எப்படியாவது ஏதாவது ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று ஏன் நினைக்கிறார்கள் தெரியுமா? என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? வாங்க சகோதர சகோதரிகளே, அதை பற்றி தான் இந்த காணொலியில் சுருக்கமாக பார்க்க போகிறோம். வணக்கம் சகோதர சகோதரிகளே, இது உங்கள் மதுரை சோபனா தன்யாஞ்சலி ரியாவோட யூடியூப் சேனல். குடும்பத்திலும் சரி, சமூகத்திலும் சரி, அவளை ஒரு அம்மாவாகவோ, மனைவியாகவோ, ஏன் ஒரு பெண்ணாகவோ அங்கீகரிக்காமல் அவளை உதாசீனப்படுத்துவதாலேயே திருமணமாகி குழந்தைகள் இருக்கும் பெண்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று துடிக்கிறார்கள், புழுவை போல. அப்படி ஒரு வேலைக்கு சென்றாலாவது தனக்கு ஒரு சுயமரியாதை கிடைத்து விடுமோ என்ற அற்ப ஆசையில்தான் சகோதர சகோதரிகளை தன் வேலையை துறந்து, தன் சுய வெறுப்புகளை துறந்து, வீட்டையும் பார்த்து கொண்டு, சமைத்து குழந்தைகளையும் பார்த்து கொண்டு, ஆல் இன் ஒன், ஆங்கிலத்தில் ஆல்ரவுண்டர் என்று சொல்வார்கள், ஆல் இன் ஒன்னாக இருக்கும் மனைவியையோ அம்மாவையோ நீங்கள் சிரிக்க வைத்து சந்தோஷமாக வைக்க வேண்டும் என்று கூட அவசியமில்லை. ஆனால் அவர்கள் மனதை காயப்படுத்தி அவர்கள் கண்ணீரால் அள வைக்காதீர்கள். பெண்களின் கண்ணீர் மிகவும் வலிமையானது. என் அம்மா கூறுவார், யாரும் அருகில் இருக்கும் வரை அவர்களின் அருமை புரியாது என்று. அருகில் இருக்கும்போதே பார்த்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. நன்றி, வணக்கம். இது உங்கள் மதுரை சோபனா தன்யாஞ்சலியோட யூடியூப் சேனல். இதே மாதிரி ஒரு வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.